ஹலோ எவ்ரிவன். என்னை பற்றி ஒரு சின்ன சிம்பிள் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் ரேகா. நான் வந்து பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கேன். அப்போலோ காலேஜ் ஆஃப் நர்சிங்கில் படித்தேன். நான் ஒர்க் பண்ணது பார்த்திங்கன்னா வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் நான் ஒர்க் பண்ணது எல்லாமே சென்னை தான் நான் ஒர்க் பண்ணது. இப்போ நான் ப்ரெசென்ட்டாக வந்து நாகப்பட்டினத்தில் இருக்கேன். என்னை பற்றி வந்து சொல்லணும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து அப்பா, அம்மா, எனக்கு வந்து 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ எனக்கு பார்த்தா எங்கள் அப்பா வந்து டீ கடை வச்சு தான் இருந்து எங்களை ஃபுல்லாமே பார்த்துக்கிட்டது. என் 3 பேரும் படிக்க வச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா டீ கடை வச்சு தான். ஸோ அதை வச்சு தான் வந்து அந்த ஒரு இன்கமில் தான் வந்து நர்சிங் படிக்க வச்சாங்க. ஸோ எனக்கு அப்பயே ஒரு விஷயம் என்னென்னா, எப்படியாச்சும் நம்ம ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணி எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் செலவு பண்ணணும், எங்கள் ஃபேமிலி நான் பார்த்துக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. சம் சிச்சுவேஷன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ மேரேஜ் பண்ணி எல்லோரும் மாதிரி தான் நான் ஒர்க் பண்ணும்போது நல்லா இன்கம் எடுத்துகிட்டு இருந்தேன். அதே மாதிரி வந்து ஆஃப்டர் மேரேஜில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ அப்பயும் வந்து ஓகே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, நல்லா இன்கம் எடுத்துகிட்டு இருந்தேன். பேபி ஆச்சு, மேரேஜ்க்கு அப்புறம் பேபியில் பார்த்திங்கன்னா வந்து ஹாப்பியாக போச்சு லைஃப், எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. பட் ஆனால் பேபி பார்த்துக்க ஆள் இல்லை. ஸோ பேபி பார்த்துக்க ஆள் இல்லாதனால ரிசைன் பண்ணிட்டேன் என் ஜாபை. ஆஃப்டர் ரிசைக்னேஷன் தான் வந்து ஒரு மணியோட ஒரு முக்கியத்துவமே எனக்கு தெரிய வந்தது. சுத்தமாக கையில் மணி இல்லை, ஃபினான்ஷியல் டவுன். பட் ஆனால் ஒரு சின்ன விஷயம், ஏதாச்சும் ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளாக சொன்னால் என் குழந்தைக்காச்சும் வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட நான் மற்றவனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. என்னோடய ஹஸ்பண்ட் இருந்தாலும் நான் வந்து என்னோடய கையில் இருந்து செலவு பண்ணேன்னா மற்றவங்க ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட மற்றவங்க டிபெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. என்னுடைய ஹஸ்பண்ட் பர்த்டே எல்லாத்துக்குமே சரி அவங்க மணியை வாங்கி தான் நான் அவங்களுக்கு வாங்கி தர மாதிரி ஆகிடுச்சு. அதே மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தா ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. ஸோ நான் ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணால் தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை வந்து மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நிறைய ஜாப் நான் ஆக்சுவலாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நிறைய ஜாப் தேட ஆரம்பிச்சேன். ப்ரெக்னென்சிலே வந்து பார்த்தீங்கன்னா விட கண்ணு முழிச்சு டைப்பிங்லாம் பண்ணியிருக்கேன். பட் மோஸ்ட்லி ஸ்கேமாக தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் மாட்டி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓகே நமக்கு இது வராது போலன்னு சொல்லிட்டு ரீசெல்லிங்லாம் பண்ணேன். ரீசெல்லிங்கில் இன்கம் ஏர்ன் பண்ண ஜஸ்ட் ஒரு கமிஷன். பட் எனக்கு என்னென்னா, இந்த கமிஷன் வச்சு என்ன பண்ண முடியும்? எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. என்னோடய ஃப்யூச்சர் என்ன பண்ணுறது? ஓகே நம்ம நர்சிங் சைடில் போகலாமா? போனால் எவ்வளோ இன்கம் வரும்? நம்ம என்ன பண்ணுறது? இப்போ அப்ராட் போகணுமா? நம்ம அப்ராட்ல தான் போய் ஒர்க் பண்ணி ஆகணுமா? இப்போ ஃபேமிலியெலாம் விடணுமா? அப்படின்ற மாதிரிலாம் நிறைய தாட்ஸ் என் மைண்டில். ஸோ மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருந்துச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நான் டச் பண்ண ஜாப் தான் பார்த்திங்கன்னா ஆரிஃப்ளேம். உண்மையாக அதை பற்றி எனக்கும் அந்த ஜாபுக்கும் சம்மந்தமே இல்லை. ஓகே என்னால் பண்ண முடியாது போல் அப்படிலாம் நினச்சேன். சரி ஓகே ட்ரேடிங்ஸ்லாம் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க, நம்ம ஜாயின் பண்ணி தான் பார்ப்போமே, லேர்ன் பண்ணி தான் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ளக்ஷுவேஷன் தான் இருந்துச்சு, இருக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. அந்த ட்ரைனிங்ஸ்லாம் பார்க்கும்போது இவ்வளோ லேடிஸ் ஒர்க் பண்ணுறாங்க, இவ்வளோ இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க, அப்போ ஏன் என்னால் முடியாது அப்படின்ற ஒரு கேள்வி மட்டும்தான். அதோட நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், இதுலேயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் நான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்ச நினைவு தெரிஞ்சவங்க இது வரைக்குமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருக்கேன். ஸோ அவ்வளோத்தையும் ஃபேஸ் பண்ண முடிஞ்சேன்னா என்னால் ஏன் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்னு நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் 100% நான் கொடுத்தேன். என்னோடய ஒர்க்கை நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்கான பலனே இப்போ நான் மேனேஜராக இருக்கேன். கண்டிப்பாக இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் நான் ஏறுவேன். நான் ஒரு நல்ல இன்கம் எடுப்பேன். என் ஃபேமிலி, என் குழந்தை எல்லாருமே நல்லா நான் பார்த்துப்பேன். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ இது மாதிரி நீங்களும் ஒரு பர்சன், உங்களுக்கும் ட்ரீம் இருக்குது, உங்கள் ஃபேமிலியை நீங்கள் பார்த்துக்கணும், உங்கள் சைல்டை பார்த்துக்கணும், நீங்கள் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ஸோ அது மாதிரி நிறைய ஆசை, வீடு கட்டணும், கார் வாங்கணும், இது மாதிரிலாம் என்ன ஆசைகள், இது மாதிரி உங்களுக்கு நிறைய கடமைகள் இருக்குது, உங்களுக்கு ஆசைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பிளாட்ஃபார்ம் தான் இது. ஸோ அது மாதிரி பர்சன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களை கைட் பண்ணுறேன். தேங்க்யூ.